கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. புத்தகம் என்று சொன்னால் ஒரே ஒரு புத்தகம் தான். த புக்னா பைபிள் தான். அது நாம் அறிவோம் இல்லையா? பைபிள்னாலே த புக் அப்படின்னு அர்த்தம். யாராவது ஒரு த புக்னா பைபிளுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். இந்த வேளையில் உங்கள் முன்பாக நான் நிற்பதில் மிகவும் மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த புத்தகத்துக்கு நான் எப்படி சொல்லுவேன்னா, நான் ஒரு குரல் மட்டும்தான், குரல் சத்தம் மட்டும்தான். ஆனால் இது புத்தக வடிவில் வருவதற்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இதற்கு பின்பாக செயல்பட்டிருப்பது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். கர்த்தர் என்னை ஊழியத்திற்கு அழைத்த நாட்களில் நான் என்ன சொன்னேன்னா, என்ன செய்தேன் என்றால், ஊழியத்தினுடைய ஒன் ஆஃப் த மினிஸ்ட்ரி வாஸ் டிரான்ஸ்லேட்டிங் புக்ஸ் ஃப்ரம் இங்கிலீஷ் இன்டு தமிழ். அந்த ஊழியத்தை நான் செய்து வந்தேன். நிறைய கொஞ்சம் புத்தகங்கள்லாம் மொழிபெயர்த்தேன். ஒரு காலகட்டத்தில் as I read the Bible regularly, I understood the Bible is the best book to read and meditate and follow. அதனால ஒரு கட்டம் வருகிறப்ப இனி புத்தகமே எழுத வேண்டிய அவசியம் இல்லை, வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பைபிள் மட்டும் படித்தால் போதும் என்ற தீர்மானத்துக்கு வந்து விட்டேன். அதன் பிறகு புத்தகம் எழுதுவதை நிறுத்திவிட்டேன், டிரான்ஸ்லேட் பண்றதையும் நிறுத்திவிட்டேன். ஸ்தானாபதியில் ஆசிரியராக இருக்கிறப்போ ஆர்டிக்கிள் எழுதினேன், அதையும் நிறுத்திவிட்டேன். ஸோ த பைபிள் இஸ் த பெஸ்ட் புக். இதுக்கு ஈடு இணையாக ஒரு புத்தகமும் கிடையாது அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு புத்தகம் நான் எழுதுவது இல்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டேன். I determined that I won't write any books because God has given the best book அப்படின்னு தீர்மானம் பண்ணி அமைதியாக உட்கார்ந்துருந்தேன். ஏனென்றால் நம்ம பைபிளை படிக்க பைபிளை பற்றி சொல்லுகிறப்ப அது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் என்னது மதுரமானது. அதனால we cannot add anything more taste. அதுக்கு மேல டேஸ்ட் பண்ண முடியாது, அதை கூட்ட முடியாது. அது கூட வேதத்தை பற்றி வேதமே சாட்சி கொடுக்கிறது. பைபிள் itself testifies about the Bible. அதுல ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 119ஆம் சங்கீதம், சாம் 119, 119ஆம் சங்கீதத்துல 119ஆம் சங்கீதம் verse 96, 96வது வசனம். சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன், உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். எல்லாத்துக்கும் எல்லை இருக்குதுங்க, ஆனா ஆண்டவருடைய கற்பனை மகா விஸ்தாரம். அது எல்லையே கிடையாது. படிச்சுட்டே இருக்கலாம், வாசித்தே இருக்கலாம், தியானித்துக் கொண்டே இருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. நான் எழுத மாட்டேன் என்று சொன்னேன், ஆண்டவர் என்னை எழுத விடவில்லை, ஆனால் பேச வைத்தார். அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு எழுத விடவில்லை, என்ன எழுத வைக்கவில்லை, ஆனால் பேச வைத்தார். அது ரொம்ப ஆச்சரியமான காரியம். இந்த கொரோனா முடிந்து வந்த காலத்தில் இந்த ஜூம், கொரோனா டைமில் நான் ஜூம் எல்லாம் எடுக்கவே மாட்டேன்ட்டேன். விசுவாசிகள் வீட்டில் இருந்து வேதத்தை படிக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். ஆனால் அதுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வந்தது. அதை பயன்படுத்திக் கொள்ளுமான கிருபையை தந்தார். மற்றவர்கள் எவ்வளவு பெனிஃபிட் அடைந்தார்கள் என்பதை விட எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. வேதத்தை திரும்ப வாசிப்பதற்கு ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பைபிள் ஸ்டடியின் மூலமாக எனக்கு கொடுத்தார். ஆகவே அது எனக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. ஸோ அதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். ஆகவே இந்த புத்தகம் என்று சொல்கிறப்ப யோவான் ஸ்நாபகன் எப்படி ஒரு வனாந்திரத்தின் ஒரு குரலாக இருந்தாரோ, அதே மாதிரி ஒரு குரல் மட்டும்தான். அது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஊழியத்தில் நம்ம ஏதாவது சாதிக்கிறப்ப இல்லாட்ட செய்து விட்டோம் என்று நாம் நினைப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. ஏனென்றால் நம்முடைய தகுதி முழுதும் தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் சஃபிசியன்சி இஸ் ஆஃப் காட். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பதை போல ஒன்றை யோசிப்பதற்கு எங்களிடத்தில் எந்த தகுதியும் இல்லை. எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. பவுல் நட்டார், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், விளையச் செய்கிறவர் கர்த்தர். நட்டவராலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சினவரும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற கர்த்தர் தான் முக்கியம். ஸோ இதை நான் ஞாபகத்தில் சொல்லிக்கொண்டு இந்த புத்தகத்தை குறித்து சொல்கிறேன். இந்த கலாத்திய நிருபம் ஒரு அழகான ஒரு நிருபம். கலாத்திய நிருபத்தை பற்றி சொல்றப்ப, அதாவது இயேசு கிறிஸ்து தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பின இதற்கென்றால் நம்மை ரட்சிப்பதற்கு. அநேக அற்புதங்கள், அநேக காரியங்களை பல மனிதர்களை கொண்டு செய்த தேவன் மனுக்குலத்தை ரட்சிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே மனிதன் ரட்சிக்கப்படுகிறான், பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறார். பவுல் தன்னுடைய முதல் மிஷனரி பயணத்தில்
இந்த கலாத்தியா நாடுகளில் சென்று சுவிசேஷம் சொல்லி அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள். பவுல் அந்த ஊழியத்தை முடித்துட்டு வந்த உடனே தான் ஃபால்ஸ் டீச்சர்ஸ் போறாங்க. இல்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மட்டும் போதாது, நீங்கள் யூதர்களுடைய நியாய பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் வேறு காரியங்களை செய்தால்தான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று போதிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த போதகருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவ லிமிட் பண்றாங்க. இயேசு கிறிஸ்துவ நம்ம மட்டும் ரட்சிப்பு இல்லை, இந்த காரியங்கள் செய்தால்தான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அது ஒரு தவறான உபதேசம். அது நம்மால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, தேவனுடைய திட்டத்திற்கு எதிரானது. ஆகவே அந்த தவறான காரியத்தை சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அன்றிருந்த கிறிஸ்தவர்களுக்கு எழுதினதுதான் இந்த கலாத்தியருக்கு நிருபம். இன்றைக்கும் அநேகர் சொல்லுவார்கள். நேற்று 2-3 நாளைக்கு முன்னால ஒரு பைபிள் ஸ்டடியில உட்கார்ந்து இருந்த ஒரு 4 பேர், அப்ப புதுசா ஒருத்தர் வந்துட்டு இருந்தார். அப்ப நான் கேட்டேன், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவர் அமைதியாகவே இருந்தார். அப்ப நான் சொன்னேன், ரட்சிப்பை பற்றி படிப்போமே அப்படின்னு. ரட்சிப்பை பற்றி படிப்போம் அப்படின்னு நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். ரட்சிப்புன்னா என்னன்னு சொல்லித்தாங்கன்னு அவரே சொல்லி கேட்டார். ரட்சிப்புன்னா என்னன்னு நினைக்கிறீங்கன்னு. அப்ப அவர் சொன்னார், ரட்சிப்புன்னா ஞானஸ்நானம் எடுக்கிறதுன்னா. ஞானஸ்நானம் எடுக்கிறதா என்னது ரட்சிப்பு அப்படின்னு. நான் சொன்னேன், அப்படியா, அப்ப பைபிள் கொஞ்சம் படிப்போமே, ரட்சிப்புன்னா என்னன்னு. படித்த பிறகு இப்ப என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அது ரட்சிப்பு கிறிஸ்துக்குள்ளதான் இருக்குது. இப்ப ஞானஸ்நானம் தான் ரட்சிப்புன்னு நினைக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த காலத்துல மோசையினுடைய பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் பண்ணாதான் ரட்சிப்புன்னாங்க. இன்னைக்கு பல நிலைமைகள்ல இருக்கிறாங்க. காணிக்கை கொடுத்தா ரட்சிக்கப்படுவோம், நற்கிரியைகள் செய்தால் ரட்சிக்கப்படுவோம் அப்படி என்று சொல்லுகிறப்ப மறைமுகமா என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து ரட்சிப்புக்கு வேண்டாம். அதுதான் என்னுடைய நோக்கம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தை படிக்கிறப்ப நிறைய பேர் கள்ளத்துக்கு சொல்லுவாங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் மோசையினுடைய பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உடனே பவுலுக்கு கோபம் வந்து விடுகிறது. அவன் என்ன சொல்கிறான் என்றால், இயேசு கிறிஸ்து வேண்டாம். நீங்க ரட்சிப்புக்கு வேறு ஏதாவது சொன்னால், நீங்கள் சொல்லாத ஒரு விஷயம் எதென்றால், இயேசு கிறிஸ்து நமக்கு தேவையில்லை, அவரை பிதாவானவர் இந்த உலகத்திற்கு அனுப்புறது எவ்வளவு பெரிய தவறு. அது தவறு என்பதையும், இயேசு கிறிஸ்துவிலே தான் ரட்சிப்பு இருக்கிறது என்பதையும் மிக தெளிவாக சொல்வதுதான் இந்த கலாத்தியர்கள் நிருபம். இதை நம்ம வாசித்து வாழ்க்கையில கடைபிடித்தால் கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவின் இருக்கக்கூடிய மேன்மையான ரட்சிப்பை நாம் அனுபவிப்பது மட்டுமல்ல, நமக்கு ஒரு நல்ல ஒரு திருப்தி இருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், அதனாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறேன், நான் விசுவாசிப்பதனாலே அதை மற்றவிடத்துல தைரியமா நம்ம சொல்ல முடியும். இதுதான் இந்த கலாத்திய நிருபத்தினுடைய மிக முக்கியமான சுருக்கமான நோக்கம். ஆகவே இந்த நிருபத்தை ஆண்டவர் எழுதுவதற்கு இப்படி புத்தக வடிவில கொண்டு வருவதற்கு என்னையும் ஒரு கருவியாக பயன்படுத்தினார் என்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். கர்த்தருக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். என்னை உற்சாகப்படுத்தின அருமையான கொட்டிவாக்க சபையாருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேகர் அந்த பைபிள் ஸ்டடியில கலந்து கொண்டு என்னோட பேசுவார்கள், இல்லை இதா இருக்கு, நன்றாக இருக்குது, அது கர்த்தருக்கே மகிமை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு புத்தக வடிவில் வருவதை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். நான் எழுத மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் எழுத என்னுடைய விருப்பத்தை அவர் ஒரு வகையில் நிறைவேற்றிவிட்டார். அதில் ரொம்ப சந்தேகம் இல்லை. நீங்கள் எடுத்திருக்கிற தீர்மானம், தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய சபையாக எடுத்துக்கொண்ட தீர்மானத்திற்காக சபையாரை நான் வாழ்த்துகிறேன். இந்த ஊழியத்தின் மூலமாக வருகிற துதி, கனம், மகிமை எல்லாம் கர்த்தருக்குதான். அதுதான் நான் இந்த சபையில நான் அறிக்கை எடுக்கிறேன். இதுல அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக ஊழியங்களை செய்துவிட்டு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல சொல்லுவாரு, எல்லாரை விட நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன் அப்படின்னு தன்னுடைய லேபரை பற்றி, தன்னுடைய ஹார்ட் ஒர்க்கை பற்றி அப்படியே பேசிட்டு வர்றப்ப திடீர்னு அவருக்கு ஒரு ஞாபகம் வருது, ஆயினும் நான் அல்ல, என்னில் இருக்கிற என்னது தேவ கிருபையே, எல்லாரை விட அதிகமாய் பிரயாசப்பட்டேன், நான் அல்ல, தேவ கிருபையே. ஆகவே தேவ கிருபைக்கு தான் இதற்கு காரணம் என்று சொல்லி நான் என்னுடைய இந்த சின்ன உரையை முடிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இதை வாசியுங்கள். உங்களுக்கு இன்னும் இதை இம்ப்ரூவ் பண்ணுவதற்கு இல்லை அப்படி ஏதாவது காரியங்கள் இருந்தால் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் இதை மறந்து விடாதீர்கள். இதுதான் ஊற்று. இதான் என்னது, நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்க கலாத்தியர் நிருபம் படிக்கிறப்ப ஆவியானவர் உங்களை வேதத்தை படிப்பதற்கு இன்னும் உற்சாகப்படுத்துவார் என்று நான் நினைக்கிறேன். இந்த வேதத்தை படிக்க வேண்டும், வேதத்தை படிக்க வேண்டும், இப்படியெல்லாம் பைபிள்ல சொல்லி இருக்கிறா என்று வேதத்திற்கு உங்களை திரும்பவும் திருப்புவார். இதை படிக்கிறவர்களை
என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.